Hey guys, இன்னைக்கு இந்த வீடியோல நாம வரப்போற நவம்பர் மாசத்துல என்னென்ன மொபைல்ஸ் வரப்போகுது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போறோம். போன மாசம் நம்ம கவர் பண்ண மொபைல்ல நிறைய மொபைல்ஸ் வந்திருந்தது, ஒரு சில மட்டும் தான் மிஸ் ஆயிருந்தது. ஸோ அத மாதிரி இந்த மாசமும் என்னென்ன மொபைல்ஸ் தான் வர நவம்பர் மாசத்துல வரப்போகுது, என்னென்ன மொபைல்லாம் பெஸ்டா இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வருது ரியல்மியோட ரியல்மி நம்பர் சீரியஸ். ஆமா, ரியல்மியோட நம்பர் சீரியஸ் எல்லா பக்கமும் சர்டிபிகேஷன் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப அபிஷியலா மாதவ் சிதே சொல்லிட்டாங்க, ரியல்மியோட ஒரு மொபைல் மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 அப்படின்ற ப்ராசரோட வரப்போகுது அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம அங்கங்க ஆன சர்டிபிகேஷன் அடிப்படையில் ரியல்மியோட ரியல்மி 10 ரியல்மி 10 ப்ரோ இந்த மொபைல்ஸ் வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஸோ இங்க ரியல்மி 10 பார்த்தீங்கன்னா பெரிய டீடைல்ஸ் இல்லை. இது வந்து ஒரு 90 Hz எல்சிடி டிஸ்பிளேயோட மீடியாடெக்கோட G99 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 4G மொபைலா வரலாம். இதுவே ரியல்மி 10 ப்ரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் அந்த மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1080 அப்படின்ற ப்ராசரோட AMOLED டிஸ்பிளே 120 Hzக்கான AMOLED டிஸ்பிளேயோட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இது போக இந்த மொபைல்ல 5000 mAh பேட்டரி, 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 MP சோனியோட அதே இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே சென்சாரோட இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஸோ எப்போ வரலாம் அப்படின்ற தெளிவான டீடைல் இல்லை, ஆனால் வந்து அடுத்த மாசம் மிட் அல்லது கடைசியில் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த மொபைல் என்ன பிரைஸ்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பிரைஸ்ல வரும்னு தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 20,000 பிரைஸ்ல எட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். வந்ததுன்னா சூப்பர் டீலா இருக்கும். ஏன்னா இந்த 1080 ஆல்மோஸ்ட் பிளாக்ஷிப்க்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க மீடியாடெக் தரப்புல இருந்து. ஸோ அதனால வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்போம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத. அடுத்து ரெட்மில இருந்துங்க, ரெட்மில இருந்து ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கிற சீரியஸ் ரெட்மியோட ரெட்மி நோட் 12 சீரியஸ். ஆமா, ரெட்மி நோட் 12 சீரியஸ் வரப்போகுது அப்படின்றத அஃபிஷியலா ரெட்மி தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்தியால கிடையாது, சைனால தான். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சைனால லான்ச் ஆகும் அப்படின்றது. ஸோ இப்போ 25ஆம் தேதி பக்கத்தில் ஆக போகுது. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னுமே வந்து எப்போ வரும் அப்படின்ற டீட்டெயில் அவங்க ஷேர் பண்ணல. ஸோ அதனால வந்து நமக்கு வந்து இப்போதான் அப்படின்றத கன்ஃபார்ம் சொல்ல முடியல. இந்த மாதம் அக்டோபரோட எண்ட் அல்லது நவம்பரோட முதல் வாரத்தில் ரெட்மியோட நோட் 12 சீரியஸ் கண்டிப்பாக வந்துடும் சைனால. ஸோ இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாலுமே ஒரு சில லீக்ஸ் வந்து நவம்பர் லாஸ்ட்ல வரும்னு சொல்லுதுங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக தெரியல. அடுத்து ஐக்யூ. ஆமாம், ஏற்கனவே லான்ச் ஆயிடுச்சு ஐக்யூவோட ஐக்யூ நியோ 7 அப்படின்ற மொபைல். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த மொபைல் இந்த மாதம் சைனால லான்ச் ஆகும் அப்படின்றத. ஸோ நம்ம சொன்ன மாதிரி லான்ச் ஆயிடுச்சு. இது வந்து இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும், இது வந்து நவம்பர் கடைசியில் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த மொபைல் ரொம்பவே நல்ல மொபைலுங்க. இதில் 6.78 இன்ச்சஸ்க்கான Full HD Plus AMOLED டிஸ்பிளே, மீடியாடெக் டைமென்சிட்டி 9000+ அப்படின்ற ப்ராசர், எப்பவும் யூஸ் பண்ற மாதிரி அந்த 50 MP கேமரா, ஆனால் எப்பவும் யூஸ் பண்ணாத மாதிரி 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. சைனாலே இது 30,000 31,000 அந்த பிரைஸ் பக்கத்தில் தான் பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாலையும் ஒரு 32,000 பிரைஸ்குள்ள வந்தது அப்படின்னா சூப்பரான டீலாக இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஐக்யூ ஒரு நல்ல ஆஃபரை கொண்டு வருவாங்க இந்தியாவில். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மொபைல் ஆஃபரோட இந்தியாவில் வந்து கண்டிப்பாக ஒரு 27 அதுக்கு கீழே வாங்க முடிகிற மாதிரி தான் வரணும். வந்ததுன்னா தாறுமாறாக இருக்கும், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து இந்தியாவில் கண்டிப்பாக வராது அப்படின்னு நான் சொல்கிற ஒரு மொபைல் ஒன்பிளஸ்லேருந்து OnePlus N300 அப்படின்ற மொபைல். இந்த ஒன்பிளஸோட N300 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ப்ராசரோட வரும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த மாதிரி 90 Hzக்கான டிஸ்பிளே இருக்கலாம், எல்சிடியா AMOLED அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்குங்க. இது வந்து நவம்பர்ல நார்த் அமெரிக்கால லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பார்க்க முடியுது. ஸோ அதனால வந்து இந்தியாவில் வர கஷ்டம் தான். ஏன் சொல்றேன்னா இந்தியாவில் இது வரைக்கும் அவங்களோட என் சீரியஸ் எடுத்துட்டு வந்தது இல்லை, நாட் சீரியஸ் மட்டும் தான் எடுத்து வருவாங்க. ஸோ அதனால என் சீரியஸ்ல இருக்கிறதுனால இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக அமெரிக்கா அந்த கண்ட்ரீஸ்லாம் லான்ச் ஆக போகுதுங்க இந்த மொபைல். அதே மாதிரி இந்தியாவில் லான்ச் ஆக வேண்டிய மொபைல் ஒன்பிளஸோட OnePlus Nord 3 எதுக்கு இன்னும் லான்ச் பண்ணாமல் லேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏற்கனவே இந்த மொபைல் அப்படி கொஞ்சமாக அவுடேட்டட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். ஒன்பிளஸோட Nord 3யும் இந்தியாவுக்கு வரணும், ஆனால் அந்த மாதம் வருதா அப்படின்ற எந்த கன்ஃபர்மேஷனும் நமக்கு இல்லை. அடுத்து நாம இந்த மாதம் எதிர்பார்க்குற ரொம்ப முக்கியமான மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா போகோலேருந்து போகோ F5 இப்போதான் F4 லான்ச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ள F5க்கான ஃபுல் ஸ்பெக்ஸ் லீக்ஸுமே வந்துருச்சு. நிறைய லீக்ஸ் வந்து இந்த மாதம் கண்டிப்பாக
இந்த மொபைல் சைனா அல்லது குளோபலா லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்தியா லான்ச் கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா இப்பதான் F4 லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து அடுத்த மாசம் அல்லது ஜனவரி பிப்ரவரி அந்த டைம்ல தான் இந்த மொபைலை எதிர்பார்க்க முடியும். இந்த போகோவோட F5 அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த டைம் ஃபிளாக்ஷிப் ப்ராசர் யூஸ் பண்றாங்க. ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 அப்படின்ற ப்ராசரோட 2K 120Hz AMOLED டிஸ்பிளேயோட கொண்டு வராங்களாம். இது போக ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு 120 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா போகோ F5 டைரக்டா ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லரா வரப்போகுது. ஸோ இந்தியா லான்ச் நான் சொன்ன மாதிரி லேட்டா இருக்கலாம், ஆனா வந்து குளோபல் அல்லது சைனா லான்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் கடைசியில இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் இல்லாத ஒரு மொபைல் ரியல்மியோட GT Neo 4. இது வந்து ரொம்ப கன்ஃபார்மா எடுத்துக்க வேண்டாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதுவும் ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இதுலயும் 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 2K AMOLED டிஸ்பிளேயோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து லீக்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது. இதை தாண்டி எப்போ வரும், என்ன டேட்ல வர வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி லீக்ஸ் எதுவுமே வரல. ஸோ இப்பவே இந்த மொபைலோட லீக்ஸ் வந்ததுனால அடுத்த மாசம் லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எப்பவுமே ரியல்மி அவங்க தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதனால இந்த மொபைல் அடுத்த மாசம் சைனால லான்ச் பண்ணா கூட சொல்றதுக்கு இல்லை, இந்தியாவுக்கு வரதுக்கு கண்டிப்பா லேட் ஆகும். சோ அடுத்த மாசம் GT Neo 4 வாய்ப்பு இருக்கு. அடுத்த மாசம் வாய்ப்பு இருக்கிற அடுத்த மொபைல் iQOOட iQOO 11. சோ iQOO 11 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 ப்ராசரோட வர ஒரு மொபைல். எப்பவுமே நவம்பர் டிசம்பர் இந்த பீரியட்ல ஸ்னாப்டிராகன் அவங்களோட அடுத்த ஃபிளாக்ஷிப் ப்ராசஸை லான்ச் பண்ணிடுவாங்க. சோ அப்படி அடுத்த மாசம் நமக்கு வந்து ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 இந்த ப்ராசர் லான்ச் ஆகிற பட்சத்துல சோ அதிகபட்சமா வந்து iQOOட 11 சீரிஸையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே எல்லா ஒர்க்கையும் முடிச்சு எல்லா சர்டிபிகேஷன் முடிச்சு மொபைல் லான்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ இன்னுமே வந்து ப்ராசர் லான்ச்னால தான் டிலே ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். சோ அடுத்த மாசம் வாய்ப்பு இருக்கு, கன்ஃபார்மா சொல்ல முடியல. அடுத்து கன்ஃபார்மா வரும் அப்படின்னு நம்புற மொபைல் சாம்சங்கோட சாம்சங் M54. இந்த M54 இது வரைக்கும் வந்த M சீரிஸ்லயே கொஞ்சம் அட்வான்ஸான மொபைலுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல் ஸ்னாப்டிராகனோட 888 அப்படின்ற குவால்காமோட கொஞ்சம் பழைய ஸ்னாப்டிராகன் ப்ராசரோட வருது. ஸோ 888 இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்ல, டிஸ்பிளேயுமே 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுக்குறோம். கேமராக்கு 64 MP மெயின் கேமரா, 12 MP செகண்டரி கேமரா கொடுக்குறோம். ஃப்ரண்ட்ல 32 MP கேமரா கொடுக்குறோம். 6000 mAh பேட்டரியோட 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் எடுத்து வரோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே இந்த M50 அந்த சீரியஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில தான் வரும். மிஞ்சி போனா 28,000 ரூபாய் போனான்னு வைங்களேன். ஸோ 28,000 ரூபாய்க்கு ஒரு சாம்சங்கோட மொபைல், அதே சாம்சங்கோட ஒரு நல்ல டிஸ்பிளே கேமராவோட ஸ்னாப்டிராகனோட 888 ப்ராசரோட எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த லீக்ஸ்ல இருக்க மாதிரி வந்தது அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு தாறுமாறான மொபைலா இருக்கும் அப்படின்றத தவிர எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ இந்த மொபைலுமே நவம்பரோட மிட்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நவம்பர்ல சாம்சங்கோட சாம்சங் M54 இந்த மொபைலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அவ்வளவுதாங்க அடுத்த மாசம் வரும் அப்படின்னு நான் பார்த்த பெஸ்டான மொபைல்ஸ். கண்டிப்பா இயர் எண்ட் வர மொபைல்ஸோட லான்ச் கொஞ்சம் கம்மியாயிட்டு தான் போகும். அப்படி பாத்தீங்கன்னா எப்பவும் இருக்கிறத விட இந்த டைம் மொபைல் லான்ச் கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இன்ஃபினிக்ஸ் அது போக வேற கம்பெனிஸ்லாம் லான்ச் பண்றாங்களா அப்படின்றது தெரியல. ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா டெக் அப்டேட்ஸ்ல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை இதோட முடிகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.